Hi guys, welcome to Danny's Ideas. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம யூசுவலா நம்ம வீட்ல வந்து ஃபேன் வந்து ஸ்லோவா ஓடும். சம்டைம்ஸ் எதுக்குன்னா நம்ம ரெகுலேட்டர்ல 4 வெச்சா கூட அது 2ல ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரீஷியன் எல்லாம் கூப்பிடுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 100 rupees 150 கேட்பாங்க. ஸோ நம்ம வீட்லயே எப்படி நம்மளே அதை வந்து ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லா ஃபேன்லேயும் இந்த மாதிரி ஒரு கப் இருக்கும், அங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிட்டா இந்த கப் வந்து ஈஸியாக மேலே வந்து மூவ் ஆகும். நம்ம கப் ரிமூவ் பண்ணிட்டோம். இது பேர் தான் கெப்பாசிட்டர்னுவாங்க, சில பேர் இதை கண்டென்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 வயர் இருக்கும், ஒன்று பிளாக் கலர், ஒன்று வந்து எல்லோ கலர். இங்கே வந்து 3 பின் நீங்கள் பார்க்கலாம், எல்லோ, பிளாக், ரெட்டு வந்து கரண்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம கையே வைக்கக்கூடாது. ஸோ மற்ற 2 வயர் வந்து எல்லோ, பிளாக். ஸோ இங்கே வந்து நான் இப்போ காமிக்கிறேன், தெளிவாக தெரியும். ஸோ இதில் பாருங்கள். ஸோ கெப்பாசிட்டர்லேருந்து போகிற 2 வயர் வந்து பிளாக், எல்லோ, அது வந்து இன்னொரு பிளாக் எல்லோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ வந்து இன்னொரு எல்லோவோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ வயர் தனியாக, ரெட் வயர் தனியாக எடுத்துடலாம். ஸோ எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம வந்து கெப்பாசிட்டரை செக் பண்ணலாம். செக் பண்ணி அதில் வந்து ஸ்பார்க் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லோவும் லூஸ் பண்ணி போகிறோம். நீங்கள் வந்து ரெட் வயரை வந்து நீங்கள் லூஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து நம்ம பிளாக்கும் எல்லோவும் நம்ம லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டரை தனியாக எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கே மெயின் ஆஃப் பண்ணியிருந்தனால இங்கே டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பக்கத்தில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வரேன். நம்ம கெப்பாசிட்டர் வந்து அதில் ஒரு 3 செகண்ட் வச்சு நம்ம சுவிட்ச் போட்டு பார்த்தோம். சுவிட்ச் போட்டு பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம டச் பண்ணால் ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ அப்படி ஸ்பார்க் இருந்தால் உங்கள் கெப்பாசிட்டர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வரலையானா அது போயிட்டுக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம், கெப்பாசிட்டருக்கும் ஃபேனுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் இந்த நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லையானா சேஞ்ச் பண்ணிங்க, மறுபடியும் அதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோ, பிளாக் ரெண்டுத்தையும் இப்போ கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், பிளாக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லோ கொடுத்துடலாம். எல்லோ கொடுத்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபைனலாக கப் மாட்டிடலாம். கப்பு கொஞ்சம் ஃபேனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ வராஞ்சால் சவுண்ட் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள், மெயினெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ see you next video.